த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தரை 100% நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தையும் ஆச்சரியமான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இறை வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் கர்த்தரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது என்ன செய்கிறான்? ஆடுகளை மேய்க்கிறவன். ஆடுகளை மேய்க்கிற அந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கான ஆகாரத்தை கொண்டு சவுலின் பாளையத்துக்குள்ளே கொண்டு போகிறான். அங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் எழும்பி தேவ ஜனங்களுக்கு சவால் விடுகிறான். அவனை எதிர்ப்பதற்கு அந்த தேசத்தில் ஒருத்தரும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் உருவத்தை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீது சொல்லுகிறான், அந்த கோலியாத்தோடு கூட நான் யுத்தம் பண்ணி வெற்றி பெறுவேன், என்னை அந்த யுத்த களத்தை கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த செய்தி சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது சவுல் தாவீதை பார்க்குறான். ஒரு சின்ன பையன் தாவீது, ஆனால் அந்த கோலியாத்தோ பிறவில யுத்த வீரன். இந்த சவுல் சொல்கிறான், அவன் யுத்த வீரன், நீ சிறுவன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் காடுகள் ஆடு மேய்த்த பொழுது ஆடுகளை ஒரு விசை சிங்கமும் கரடியும் தாக்கின பொழுது அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன். அப்பொழுது எனக்கு உதவி செய்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனாக இருக்கிற கோலியாத்தை முறியடிப்பதற்கு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் கர்த்தரை முழுமையாக நம்பினான். ஆமேன். கர்த்தரை முழுமையாக நம்பினபடினால கோலியாத்துடைய உருவத்தை பார்க்கல, கோலியாத்துடைய சத்தத்தை கேட்கல, கோலியாத்துடைய பட்டயத்தை கவனிக்கலை, அவன் எதையுமே பார்க்கல. கர்த்தரை நம்பி யுத்த காலத்தில் நின்றான் தாவீது. அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு முன்பதாக நிறைய சவால் இருக்கலாம். பெரிய பர்வதங்கள் எழும்பி நிற்கலாம். கடினமான வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கலாம். பயங்கரமான ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன செய்ய போகிறது தெரியலையே ஆண்டவரே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்